தாவீது மட்டும் மறக்கப்பட்ட பாத்திரம் போல் ஆஸ் யூஷுவல் அவனோட குட்டி பையை எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு காட்டில் கொஞ்சம் ஆடு தான். அவங்க அண்ணன் சொல்கிறான், அந்த கொஞ்சம் ஆடை எங்கே விட்டுட்டு வந்தேன்னு கேட்குறான் பாருங்க. கொஞ்சம் ஆடு தான், கரவல் ஆடு தான், அதை கூட மேய்க்கிறதுக்கு போயிட்டான். தாவீது ரொம்ப வேதனையோடு இருந்திருப்பார். ஏன்னா ஆண்டவர் மேலே தாவீதுக்கு அவ்வளோ ஆசை. கண்டிப்பாக தீர்க்கதரிசி மேலே இன்னும் ஆசை இருந்திருக்கும், பார்க்கணுன்னு ஆஞ்சியாக இருந்திருப்பார். ஆனால் ஒரு மறக்கப்பட்ட பாத்திரம் போல தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் தாவீது இருந்தார். எல்லாரையும் விட்டுட்டு கடைசி பையன், சின்ன பையன் தாவீதை எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார் ஆண்டவர். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டாரில், இல்லை சொந்த பந்தங்கள் மத்தியில், இல்லைன்னா சமுதாயத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் மறக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம். ஊழியத்தில் நீங்கள் மறக்கப்பட்டு போன பாத்திரமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய் மாற்றப் போகிறார்.